வணக்கம் வணக்கம் கேசவராஜ். நான் இப்போ 17 நாளாவது விதை விட்டு மாப்பிள்ளை சம்பா விதை விட்டுருக்கோம். விதை விட்டு மழையில் கரைஞ்சி இப்போ தண்ணி வடியை விட்டு காப்பத்துக்கு பண்ணியிருக்கோம். இப்போ 17 நாள் கழித்து மீனமிலம் 50 மில்லி மீனமிலம் போட்டு 200 மில்லி 5 கரைசல் போட்டு இப்போ ஸ்ப்ரே பண்ணிடுவோம். லேசாக, ரொம்ப பிடிக்கக்கூடாது, லேசாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணிடுவோம். மொதல் ஸ்ப்ரே தான் மாப்பிள்ளை சம்பா நாற்று. இது விதை விட்டது தான் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மலையில் மூழ்கி இப்போ மேலே வந்திருக்கு. அதனால் லேசாக ஒரு டோஸ் கொடுக்கணும். அடுத்தது 2 நாள், ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து எப்படி பயிர் இருக்குன்னு பார்த்துட்டு வேணால் அடுத்த டோஸ் வேணும் தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம். இப்போ இது இன்னும் ஒரு 5-6 நாளில் பறிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது நாற்று. மழை கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியில் முழுக 15 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்ப்ரேயே கொடுக்கணும் நாற்றுக்கு. அதுக்கு இடையில தேவைப்படாது. இப்போ வந்து இதில் இடுபொருள் போட்டிருக்கோம். அதில் 2 நாளைக்கு முன்னாடி இடுபொருள் போட்டிருக்கோம். கீழே சூடமோனஸில் அந்த பழைய உளுந்தில் மீனமிலம் கலந்து அதை பெசரிட்டு சூடமோனஸ்லாம் போட்டு பவுடராக அந்த புண்ணாக்கு பவுடர்லாம் கலந்து போட்டிருக்கோம். இழுப்பொருளாக கீழே அடிவரமாக போட்டிருக்கோம். போட்டுட்டு தண்ணி வடிகட்டினதுலேருந்து போட்டுட்டு இப்போ ஸ்ப்ரே கொடுக்குறோம். இப்போ 2வது நாள் ஸ்ப்ரே கொடுக்குறோம். அது ஈரம் கொஞ்சம் காஞ்சோன்னா தண்ணி கொடுத்துக்கலாம். வேணா கீழே தண்ணி பாய்ச்சிக்கலாம். தண்ணி பாயாமல் அப்படியே இருக்குது, தர காஞ்சிருக்கு.